ஐ பா பாருங்க, ஒரு பூனைக்குட்டி ஆள் அறவும் இல்லாத காட்டில் யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. அதே ரோட்டில் இருந்தது. நான் வந்து அப்படியே பார்த்து வண்டியை நிப்பாட்டவும் அப்படியே வண்டிக்குள்ளேயே உட்காந்துச்சு. யார் விட்டு போயிருப்பாங்க? ஐயோ, காலெல்லாம் அடிபட்டுருக்கு. காலில் அடிபட்டுருக்கு. காலில் அடிபட்டுருக்கு. அடிபட்டுதா இல்லை வண்டிக்காரன் யாரும் அடிச்சுட்டு போயிட்டாலும் தெரியல. பாவம். இத்தனை நாளாக சாப்பிடாம கிடந்தது. ரொம்ப கொடுமைப்பா. பாலாவது வாங்கி கடையே இல்லையே. கண்ணுக்கட்டில் கூட கடையே இல்லை. தூரம் காடு பாருங்க, நல்லா காடு. இந்த ரோட்டில் அப்படியே நடு ரோட்டில் அப்படியே ஓரமாக இருக்கு. எலும்பா இருக்கு பாரு. பச்சை தண்ணி கூட இந்த காட்டில் கிடைக்காது. ஏதோ அடிபட்டுருக்கு காலில். பாவம். வா வா. அம்மாலாம் இல்லையா? அம்மாலாம் எங்கே போனாங்க? அம்மா விட்டு போனால் வேறு யாரும் விட்டு போயிட்டாங்களா? ஆனால் யாரோ விட்டு தான் போயிருக்காங்க பாவி பசங்க. இந்த குட்டி போட்ட பூனையெல்லாம் அந்த குட்டி இங்கே வந்து விட்டு போகாது. எந்த பாவி பையில யாரோ வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இணங்காமல் போகிறோம். கொண்டு போவோம். ஏதோ இப்போதைக்கு ஏதோ பாலாவது வாங்கி ஊற்றுவோம். பால் குடிக்கிறா? பால் பால் வேணுமா உனக்கு? சாப்பிட்லையா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? பாவம், இப்படியே விட்டுட்டு போனாலும் பாவம். இதை காப்பாற்றினா புண்ணியம் வருமா இல்லைலாம் தெரியாது. ஆனால் இப்படியே விட்டுட்டு போனால் ரொம்ப பாவம். ஒரு பாலாவது வாங்கி கொடுத்தோம். என்ன கேட்டுற போகுது? ஒரு சொட்டு பால் தானே பாவம். பா ஓ, வண்டியில் உட்கார வச்சாச்சு. இதை உட்காந்துக்கிறோமான்னு தெரில. ஒரு வெத்தை பிடிச்சிக்கிட்டே கொண்டு போகலாம். இங்கே ஏதோ பை ஒன்றும் கிடையாது. பூரா அப்படியே காடு. விட்டு போனால் கூட அவ்வளோதான், பொழைக்காது. பாவம், பூரா எலும்பா இருக்கு. காலில் வேற அடி வேற போட்டு. போகலாமா? பால் குடிக்க போகலாமா? ஏன் காட்டுக்குள்ளே வந்து எங்கே தப்பி வந்தே தெரியலையே. காட்டுக்குள்ளே எப்படி வந்த? காட்டுக்குள்ளே எப்படி வந்த? நாய்கிட்டெல்லாம் தப்பிச்சு காட்டுக்குள்ளே எப்படி வந்த நீங்கள்? ஏதோ நாய் கண்ணில் மாட்டினா கூட அவ்வளோதான், ஒரே ஒரு கடி தான், கஞ்சிலாம் வந்துடும். வா, உங்கள் கடையில் போய் பால் வாங்கி பால் வாங்கி தம்பி கொடுப்போன்னா போகலாமா? வா, இந்த கடையில் போய் பால் வாங்கி சாப்பிட்லாம். வீட்டுக்கு போவோம். வீட்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், இம்பா. வீட்டுக்கு வர போமா? பாவம், ரொம்ப கொடுமைடா சாமி. அப்படியே கொண்டு போ. பாருங்க, அந்த பூனைக்குட்டிக்கு பால் வாங்கியாச்சு. ஒரு பையும் ஒன்று கிடந்தது அங்கனக்குள்ளே கடைக்கு முன்னாடி. நல்ல வேலை அந்த பைக்குள்ளே போட்டு விட்டாச்சு.
பாவம் இது எதோ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சே தெரியலங்க பாருங்க. ஜம்முன்னு படுத்துக்கிடுச்சே. அதை வச்சிருவேன். பாருங்க இந்த பாலை குடி. குடி குடி. பாலே குடிக்க மாட்டேங்க. ஏதோ பயப்படுது. அது மேலே காட்டுக்குள்ளேயே இருந்ததா. குடி குடி பாலை குடி. குடி. பாலை முன்ன கொண்டு பார்த்துருக்கா இல்லையோ தெரில. பால் என்ன பண்ணுறது? போகிற ஹைவேல பூரா அந்த ஹைவே ரோடு ரோடு. வா அங்கிட்டலாம் போகாத. குடி. பயப்படுது. ரொம்ப நாளாக காட்டுக்குள்ளே கிடந்ததா அடுத்து வீட்டுக்கு கொண்டு போவோம் பாவம். ஆ ரொம்ப கொடுமை அதெல்லாம். எங்கேயோ வீட்டில் ஒரு சொட்டு பால் ஊற்ற முடியாமல் அப்படியே காட்டில் விட்டுட்டு போயிட்டாம போலுங்க. ஏன்னா ஊருக்குள்ள தான் தப்பிச்சுலாம் வந்திருக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ கொண்டு வந்து போட்டு போயிட்டான். உயிரோடு போட்டு போயிருக்காங்க. அது எப்படியோ இது ஒன்று மட்டும் தப்பிச்சிடுச்சு. அது எத்தனை நாளை சாப்பிடாம கிடந்தது. பூரா எலும்பாக இருக்குது அப்படியே. வா வீட்டுக்கு போகலாம். வா 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 வீட்டுக்கு போகலாம். வா வா போகலாம். வீட்டுக்கு போகலாம். வா வா. நீ பாலும் குடிக்க மாட்டேங்க. வா வீட்டுக்கு போகலாம். வா. பையில போட்டு எடுத்துகிட்டு போவோம். நிஜா 2 நாளைக்கு பால் ஊற்றுறாப்பா உயிரோடு. போ போ. வா வீட்டுக்கு போகலாம். வா வேணாம். உள்ள போ உள்ள போ. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம்.
பைக்குள்ளே போட்டு தொங்க போட்டாச்சு. அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பாவம் அப்படியே விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இது விட்டு போனாலும் இங்கே எங்கே போகுங்க? பூரா கண்ணுக்கு இந்த பக்கம் வந்தால் லாரி அடிச்சிடும். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விட்டு போனால் ஒரே காடு. ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அங்கே போய் பாலை ஊற்றி ஏதாவது உயிரையாவது காப்பாற்றுவோம். ஏய் அடா தூக்கம் வருதா? பைக்குள்ள படுத்து பயப்படுது. அப்படியே காட்டுக்குள்ள தனியா இருந்து இருக்கும் போது பாவம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. சிவாஜி கணேசன் படத்தில் பாடுவார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. அவர் மனுஷனுக்கு படிச்சாரு, நம்ம பூனைக்குட்டிக்கு படிக்கிறோம். எல்லா உயிர் ஒன்று தானே. பார்க்கலாம்.